சங்கீதத்தின் புத்தகம் 143வது அதிகாரம் 12வது வசனம் இப்படி சொல்லுகிறது. உம்முடைய கிருபையின்படி என் சத்துருக்களை அழித்து என் ஆத்துமாவை ஒடுக்குகிற யாவரையும் சங்காரம் பண்ணும் நான் உமது அடியேன் என்று. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். தேவனுடைய அடியேன்களாய், அவருடைய வேலைக்காரர்களாய், அவருடைய வேலைக்காரிகளாய் காணப்படுகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய கிருபையானது நம்முடைய எல்லா உபத்திரவங்களிலிருந்து, நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பொல்லாப்புகளில் இருந்து நம்மை விடுவித்து நம்மை பாதுகாக்கிறது. பல கொடிய வார்த்தைகள் நம்முடைய ஆத்மாவை ஒடுக்கும் பொழுது, கேவலமான வார்த்தைகள், நம்மை குறித்து அவதூறாய் பேசுகிற வார்த்தைகள், நம்மை குறித்து பொய்யாய் பரப்புகிற வார்த்தைகள் நம்முடைய செவிகளில் வரும் பொழுது நம்முடைய ஆத்மாவை ஒடுக்குகிறது. தேவனை நோக்கி மன்றாடுகிறோம், தேவரீர் என்னை இப்படிப்பட்ட உபத்திரவ வார்த்தைகளில் இருந்து விடுவித்தருளும் என்று சொல்லி. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உனக்கு எல்லா சத்துருக்களின் இடமிருந்து விடுதலை ஆக்குவேன், பயப்படாதே என்று சொல்லி. கேவலமான வார்த்தைகளினாலே, உங்களை நிந்தித்து பேசுகிற வார்த்தைகளினாலே உடைந்து போயிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவன் உங்களுக்கு துணையாக இருக்கிறார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு சுகமளிக்கப் போகிறது. அவருடைய வார்த்தை உங்களை எல்லா சாபங்களில் இருந்து விடுதலை அளிக்கப் போகிறது. உங்களுடைய சத்துருக்களை முழுவதும் சங்காரம் பண்ணி அவர்கள் மத்தியிலே தேவன் உங்களை உயர்த்தப் போகிறார். மனம் கலங்க வேண்டாம், மனம் பதற வேண்டாம். கர்த்தருடைய சமூகத்திலே அமர்ந்திருக்கிற உனக்கு நீடிய இளைப்பாறுதலும் நித்திய சமாதானமும் உனக்கு நிச்சயம் கொடுப்பார். பயப்படாதே. God bless you.